மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் குமார் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கருணாகரன். விவரத்தை பதிவு செய்யும். ஸ்ரீராம், அதாவது தமிழகத்தில் உள்ள ஒரு பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக குமார் கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் தொடர்ந்து அவர் தன்னுடைய பணியில செய்து வந்த நிலையில் பல்கலைக்கழகத்தில் நிதி பற்றாக்குறை மற்றும் அலுவலர்களுக்கு ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாக தொடர்ந்து அங்கு பிரச்சனை எழுந்த வண்ணம் இருந்தது. முற்றுகை போராட்டம் நடந்த வண்ணம் இருந்தது. மேலும் அவருக்கு உடல்நிலையும் பாதிப்பு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து வந்தார். இந்த நிலையில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தமிழக ஆளுநரும் வேந்தருக்கு அனுப்பி வைத்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு உறுதி செய்யும் வகையில் இவர் தன்னுடைய பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள தன்னுடைய குடியிருப்பை காலி செய்து உள்ளார். வருகிற 15ஆம் தேதிக்குள், மே 15ஆம் தேதிக்குள் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று பல்கலைக்கழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தற்பொழுது இன்னும் 11 மாதங்களே உள்ள நிலையில் இந்த ராஜினாமா செய்துள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. இதே போன்று கடந்த இவருக்கு முன்னாக இருந்த துணைவேந்தர் கிருஷ்ணனும் 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, 1 ஆண்டுக்கு முன்னதாகவே தனது பதவியை ராஜினாமா செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.